பாருங்கள், பிரியாணி செய்ய போகிறோம். 1/2 kg தான் எடுத்திருக்கேன். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கருவேப்பிலை போடக்கூடாது, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா இவ்வளவும் போட்டிருக்கேன். இதோ பாருங்கள், ரைஸ் கழுவி ஊற வச்சுருக்கேன். இதில் முட்டை வெந்துட்டுருக்கு. பாருங்க, ஆனியன் ரைத்தா ரெடி பண்ணி வச்சுட்டேன். கல்பாசி, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் வச்சுருக்கேன். பாருங்கள், பிரியாணிக்கு தேவையான பொருள். எங்கள் அண்ணன் பொண்ணு வந்திருக்கா இன்னைக்கு, அதனால செய்வோன்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். புதினா ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. எல்லாம் கட் பண்ணி வைக்கவே டைம் ஆகிடுச்சு. கல்பாசி போட்டுடலாம். மணி 5 கொடுங்க. நாங்கள் யாருமே லஞ்சு சாப்பிடல. வந்து காலையில் இட்லி சாம்பார் சாப்பிட்டா, இப்போ முட்டையாக ரசம் சாப்பிடணும் போல இருக்குன்னு கேட்டேன். ஆல்ரெடி ரசம் ஃப்ரிட்ஜில் இருக்குது. நைட்டே போனால் போயிடுவேன் சொன்னா பாவம் வீட்டுக்கு. சரி, ரொம்ப நாள் கழிச்சு வந்துருக்கா. எப்படியும் இன்னும் சண்டே ஏதாச்சும் கண்டிப்பாக வாங்கி ஆகணும். அதனால சும்மா நாங்கள் வரைக்கும் தான் ஒரு 1/2 kg தான் சிக்கன் வாங்கினேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் அந்த சாரெல்லாம் உள்ளே போய்ட்டு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. ஆனியன் போட்டுடலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். பச்சை மிளகா, ஆனியன் போட்டுடலாம். அவள் வந்தனால இப்போ செய்கிறேன். நான் ஒயிட் ரைஸ் பண்ணி சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்குள்ள டைம் ஆகிடும். அவன் பஸ்ஸில் இருக்கும், யாருமே சாப்பிடல. நாங்கள் யாருமே சரி செஞ்சு சூடாக சாப்பிடுவோம். அதனால் டக்குன்னு அப்படியே பிரியாணி பண்ணிடலாம். என்னதான் நான் கஷ்டப்பட்டு பிரியாணி பண்ணாலும் எங்கள் வீட்டில் ஒரே ஒரு ஆள் ஒண்டி தக்காளி சாதம் தான் சொல்லுவாங்க. அதனால் எனக்கு பிரியாணிங்கிற தாட்டே வரமாட்டேங்குது. இந்த தக்காளி சாப்பாடு ஞாபகம் தான் வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவோம். ஆல்ரெடி சிக்கனில் போட்டிருக்கேன். போதும், 1/2 kg தானே, நிறைய ஆகிடும். வான்மேகம் கையில் வாராதா, நான் தூங்க மடி தாராதா, கார்மேகம் குழலாகாதா, நான் ஊத கையில் வாராதா, மேகத்தேரில் வந்து விண்மீன்கள் என்னை பார்க்கும், கீழே வந்தவுடன் என்னை பார்த்து கை தட்டும், காதலா காதலா சிறகே இல்லாமல் நான் பறக்கிறேன், வானமே நிறம் மாறலாம், என் மனம் எப்பொழுதும் மாறாதடா. சாங்க சும்மா நீங்கள் பாத்திரம் உங்களுக்கு போர் அடிக்காதுட்டு சும்மா பாடுறேன். ஃபுல்லாக பாருங்கன்னா பெரிய சாங்கு, அப்புறம் உங்களுக்கு போர் அடிச்ச ஆயிரும். படபடவென இதயம் துடிக்குது, இருவிழிகளும் கைகள் நடுங்கு, உன்னை கண்டது வார்த்தை இல்லை எதனாலே, இது என்ன காதல் கதையா, உன்னை கண்டதும் தினம் உறவா, விளையாட சென்றேன் மனதில் கண்டேனே. கிட்ட வர ஆசை, ஒரு முத்தம் தர ஆசை, உன்னை கண்டவுடன் ஒளி ஏறுதே மேகங்கள். ட்ரை ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் தக்காளி போட்டுடலாம். குழந்தையில ஒரு குட்டி பூனை இங்கே வந்துடுங்க. இப்போ குழந்தை ஒரு வாரமாக நம்ம காம்போட்டால
எங்கள் ஸ்லாப்பாட்டை வந்து படுத்துட்டு ஒரே கற்றுக்குது டிஃப்ரெண்ட்டாக கற்றுது. காம்பவுண்டில் நான் தான் அனுப்புன வளர்க்குறான்ட்டு என்ன கேட்டாங்க. நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். எங்கள் பிள்ளைங்களாம் வீட்டில் தான் இருக்கும், வெளியிலலாம் போகாது. அதுக்கு நேற்று பூரி பிரெட்டு பிஸ்கெட் எல்லாம் போட்டேன், சாப்பிடவே இல்லை. இன்னைக்கு கொஞ்சம் பக்கோடா ஒயிட் ரைஸு சென்னாப்புக்கு செஞ்சு ஒரு கவரில் இங்கேருந்து போட்டேன், அதுவும் சாப்பிடல. கீழே போய்ட்டு அவங்களுக்கு 20 ரூபா புது பேக்கெட் வாங்கி அந்த கவரில் இருக்க சாப்பாட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்ச உடனே சாப்பிடுது. திருப்பியும் கட்டுறா. எங்கள் வீட்டில் இருக்கிறதே சமாளிக்க முடியல. நான் என்ன பண்ணுறது, கஷ்டமாக இருக்குது குழந்தை கட்டத்தில். தக்காளி ஒட்டி கொஞ்சம் நல்லா பழைய வரணுங்க. அதில் கை போட்டுருக்கேன், நிறைய தக்காளியும் நிறைய போட்டுருக்கேன். சுத்தமாக போட்டுக்கலாம். எந்த பாத்திரம் எடுத்தாலும் ஒரு வாட்டி கழுவிடுங்க. என்ன கொடுத்துருக்கு கொசுல உட்காந்துரும், இன்ஃபெக்ஷன் ஆகிடும் நம்மளுக்கு. நான் லெமன் ஒன்று போட்டுக்கிறேன், ஏன்னா நிறைய புளிப்பு இருக்குது. ஒன்று போதும். கை தண்ணி உள்ள வந்துச்சு. வெளியில் கிச்சனில் கொஞ்சம் கூட நிற்க முடியல. 2 வேலை பிடிக்க வேண்டியதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு புதினா போட்டுடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளேவருக்கு மேலே போடாது, நல்லாயிருக்கும். சக்தி மிளகாய் தூள் தண்ணி ஸ்பைசி மிளகாய் வாங்கிட்டேன். நான் அரைச்சது போடலை, இது செம்மையாக இருக்கும் கலர்ஃபுல்லாக. ஏன்னா கேசரி பவுடரும் நான் போடலை. பசங்க கடைக்கு போனாங்க மறந்துட்டேன். ஐயோ நம்ம நிறைய போட்டோம். சவுண்டை பாதி எப்படி வச்சு கேட்குறாங்க. சிக்கனை போடலாம். 2 லெக் பீஸ் வாங்கிட்டாங்க. 1 வாங்குறேன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க, 2 லெக் பீஸ் காய்ஸ் போடலாம். பாருங்க போட்டாச்சு. இருக்குன்னா தெரியுதா கலர் ஃபுல்லாக இருக்கா பார்க்க? இல்லை கலர் கம்மியாக இருக்கா? கேசரி போடல, நான் போடலை. இருந்தால் போட்டுப்பேன், ஆனால் வீட்டில் இல்லை. ஓகே ப்ராப்ளம். கொஞ்சம் உப்பு காரெல்லாம் பார்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில். சூப்பராக இருக்குங்க. தண்ணி ஊற்றியாச்சு. நிறைய பேர் வந்து அப்படியே அரிசியோட தண்ணியை மிக்ஸ் பண்ணி அப்படியே போட்டுடுவாங்க. அப்படி பண்ணாதீங்க தயவு செய்து, குழன்னு ஆகிடும். உங்களுக்கு அந்த ரைஸ் எல்லாம் வந்து குச்சி குச்சியாக இருக்காது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். அது ஒரு 1/4 ஹவர்லேயே தண்ணி நல்லா கொதிச்சிடும் பார்த்துக்கோங்க. நான் பிரியாணி அரிசிலாம் போடலங்க. சாப்பாடு ரைஸ் தான் போட்டுருக்கேன். அதுவே நல்லா பிரியாணி மாதிரி தான் மெலிசாக இருக்கும். ஒரு கைப்பிடி பாஸ்மதி ரைஸ் ஒரு 1/4 கிளாஸ் இருந்தது, அதை இதிலே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன் வேஸ்ட் பண்ணுவாங்க? செஞ்ச உடனே எல்லாம் கிச்சனை க்ளீன் பண்ணிடுவாங்க. உப்பு கம்மியாக இருக்குது, காரம் தூக்கலாக இருக்குது. காரெல்லாம் போடுங்க, ரொம்ப போட வேண்டாம், நிறைய காரம் வச்சு. ஏன்னா தனி மிளகாய் தூள் தான் நம்ம போட்டுருக்கோம். நான் பிரியாணி மசாலாலாம் இன்ன வரைக்கும் நிறைய யூஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு 2 வாட்டி போட்டுருக்கேன். இப்போ ஓகே. நம்ம கடை அரிசிங்கிறனால பாஸ்மதி ரைஸ்னால் கரெக்டாக அளவு தண்ணி வைக்கிறோம். இப்போ நம்ம சாப்பாடு அரிசிங்கிறனால இந்த அரிசி அவ்வளோ நைஸாக இருக்கும். நல்லா நைஸாக இருக்கும். முட்டை வெந்து வச்சா பார்த்துக்கலாம்.
முட்டை வெந்து அப்படியே உள்ள ஓடெல்லாம் தனியாக செப்பரேட்டாக வந்துட்டாங்க. செஞ்சுட்டு நம்ம அங்கே போகலான்னு நிற்க முடியல வெயில உண்மையாலே. அனல் 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 பறக்கும் சமையல் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? மத்தியானம் செய்ய வேண்டியதை நான் எப்போ செய்ய பாருங்க. தலைகீழ் சமையல். நல்லா பொடி வரட்டும், இப்பயே போட்டக்கூடாது. எல்லாம் ஒரு இடத்துல வச்சிருக்கோமா, தேடுறது கஷ்டமா இருக்கு. இப்பதான் சண்டே போன மாதிரி இருக்குங்க, அதுக்குள்ள பாருங்க வந்துருச்சு. கோக் வாங்கிட்டு வந்துருக்காங்க. பிரியாணி சாப்பிட்டா கம்பல்சரி இந்த மாதிரி எல்லாம் குடிச்சு ஆகணும், ஏன்னா டைஜஷன் ஆகும். பெப்சி ஒட்டி தயவு செய்து வாங்காதீங்க. கோக்கா பெப்சியா? சாரிங்க, கோக்கு தான் நினைக்கிறேன். நான்வெஜ் சாப்பிட்டா இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கணும்ன்ட்டு அவசியம் எல்லாம் கிடையாதுங்க. நான்வெஜ் சாப்பிட்ட உடனே வெத்தலை போட்டால் உடம்புக்கு அவ்வளவோ நல்லது. உள்ளே இருக்க கச்சடாலாம் வெளியில் ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து சோம்பு, வெறும் சோம்பு சும்மா ஒரு 10 சோம்பு எடுத்து வாயில் போட்டுக்கோங்க. இல்லையா சீரகம் போட்டுக்கோங்க, லவங்கம் போட்டுக்கோங்க, ஏலக்காய் போட்டுக்கோங்க. இது இன்னும் அவ்வளோ நல்லது. ஓமம் இருந்தால் கொஞ்சம் ஓமம் போட்டுக்கோங்க. பாருங்க இந்த ஸ்டேஜில் கொதி வந்துச்சு பாருங்க. பாருங்க எப்படி கொதிக்குதுன்னு. எனக்கு கேமரா வைக்கிறதுக்கு இடமே வந்து செட் ஆக மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. கையிலே வச்சுட்டு பண்றதுனால இந்த பிளேஸ் வந்து கரெக்டான பிளேஸ் இல்லை. அதனால கொஞ்சம் டாப்ல வச்சிருக்கேன், அந்த ஆணில போட்டு வச்சிருக்கேன். செட் பண்ணணும். நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரிசியை போட்டுலாம். ரைஸ் போட்டுலாங்க. தண்ணி பக்கத்துலேருந்து மேலெல்லாம் ஊற்றிடாதுங்க, அந்த டேஸ்ட் நம்மளுக்கு கொடுக்காது. இதுவே போதும். பிரியாணியும் செஞ்சால் அந்த பாஸ்மதி ரைஸில் செஞ்சாதாங்க. ஜீரக சம்பாவும் நல்லாயிருக்கும். பட் எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஒரு 2 பேர் லைக் பண்ண மாட்டாங்க. ஆனால் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடு அரிசி கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான அரிசியில் செஞ்சேன் நம்மளுக்கு அந்த பாஸ்மதி ரைஸ் மாதிரி நீட்டாக வந்துடும், நல்லா இருக்கும். கொட்டை ரைஸில் நீங்கள் விலை கம்மியான அரிசியில் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் அந்த ஒரு லுக் இருக்காது பிரியாணி. பசிக்கும் சாப்பிடணும், ருசிக்கும் சாப்பிடணும். அதை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி லைக் பண்ணி சாப்பிடணும். ஓகேங்களா? ஓகே, கிளறி விட்டாச்சு. ஓகேங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம். எப்படி இருக்குன்னு தெரியல, பயமாக இருக்குது. பிரியாணியும் கடவுளும் ஒரு மாதிரின்னு சொல்கிற மாதிரி, ஏன் பிரியாணி கூட கடவுளை கம்பேர் பண்ணுறேன்னா, கடவுளே பிரியாணி நல்லா வரணும், சொதப்பையில் ஆகிடக்கூடாது, குழஞ்சிடக்கூடாதுன்னு சொல்கிறோம்ல, அதுக்காண்டி தான் கம்பேரிசன் பண்ணுறேன். தப்பாக நினச்சிங்க.
ஹாய்ங்க, நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக பாருங்கள், சாதம் எப்படி இருக்குது பாருங்கள், உதிரி உதிரியாக. கொஞ்சம் கூட தண்ணி நிற்கலை, கரெக்டாக நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். லெக் பீஸ் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஆனியன் ரைத்தா, எக்கு. இதான் டின்னர் வீடியோ. ஹாய்ங்க, இன்றைக்கி எங்கள் அண்ணனுக்கு பர்த்டே, அதனால் நைட் டின்னர் பிரியாணி செஞ்சோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.